Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a lovely day. Welcome back to science class. In this video section, we are going to learn chapter 9, lesson The Living Organisms, Characteristics and Habitat from 6th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இந்த லெசனில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸ் அண்ட் த சரௌண்டிங்ஸ் வேர் தே லிவ். ஓகேங்களா, ஆர்கானிசம்ஸும் அந்த சரௌண்டிங்ஸில் எங்கெங்கெல்லாம் லிவ் பண்ணுது, எந்தெந்த அனிமல்ஸ் எங்கெங்கே லிவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹேபிடேட் அண்ட் அடாப்டேஷன். ஒரு சில அனிமல்ஸோட அந்த வாழ்விடங்கள். ஓகேங்களா, அப்புறம் அது அந்த இடத்துக்கு தனத்தாலே எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துக்கு தனத்தானே எப்படி மாற்றிக்குது அந்த மாதிரி பார்த்தோம். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெசர்ட் அனிமல் கேமல் பற்றியும், அடுத்தது ஓகேங்களா, அதாவது அக்வாட்டிக் அனிமல் ஃபிஷ் பற்றியும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் அக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பயோட்டிக் காம்பனண்ட்னா என்ன, அபியோட்டிக் காம்பனண்ட் அப்படின்னா என்ன, டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜெர்மினேஷன் அப்படின்றத பார்த்தோம். ஜெர்மினேஷனாக ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட் வந்து க்ரோ அப் ஆக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து உங்களுக்கு ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜேர்னி த்ரூ டிஃப்ரெண்ட் ஹேபிடேட். ஓகேங்களா, அதில் சம் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் பார்த்தோம். டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் அந்த லேண்டில் இருக்கிற ஹேபிடேட்ஸ் பார்த்தோம். அதில் டெசர்ட் கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மவுண்டைன் ரீஜியன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் லெசன். ஓகே, கிராஸ்லேண்ட். A lion lives in a forest or a grassland. லைன் வந்து எங்கெங்கெல்லாம் லீவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜியன், அப்படி இல்லைனா வந்து இந்த கிராஸ்லேண்ட். ஓகேங்களா, கிராஸ்ன்றது என்ன, உங்களுக்கு புல்வெளி. ஓகேங்களா, அந்த புல்வெளி இருக்கிற நிலப்பகுதிகளை என்ன பண்ணிகிட்ருக்கு, லயன் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் is a strong animal that can hunt and kill animals like deer. ஸோ இந்த அனிமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது, அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டீர் இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது, வேட்டையாடுது. ஓகேங்களா, இட் இஸ் லைட் ப்ரௌன் இன் கலர். ஸோ அந்த அனிமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி கிராஸ்லேண்டில் இருக்கும்போது, இந்த பிக்சர் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ்லேண்டில் இருக்கும்போது அந்த கிராஸ்லேண்ட் ட்ரையாக இருந்துச்சுன்னா அங்கே மேலே வந்து கிராஸ்லேண்டில் பூலாம் பூக்கும் தெரியுமா, மேலே வந்து இந்த மாதிரி வரும்போது அந்த லைன் இருக்குது, அந்த லைன் கலருக்கும் இதுக்கும் சேமாக இருக்கிறதுனால லைன் இருக்கிறதே ஒரு சில அனிமல்ஸுக்கு தெரியாது. ஓகேங்களா, இது நல்லா மறைஞ்சு இருந்துட்டு ஹண்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு how are the eyes placed in the okay look at the pictures of a lion and that of a deer. லயன் டீர் பார்த்தீங்கன்னா டீர் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருது, பட் லயன்ன்றது கொஞ்சம் மறைஞ்சு இந்த புல்வெளி இருக்குது தெரியுமா, அதில் மறைஞ்சு இருந்து தாக்குது. ஓகேங்களா, ஸோ அனிமலுக்கு இப்போ லைனுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதோட ஐஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, லைன் ஹாவ் லாங் கிளாவ்ஸ் இன் தியர் ஃப்ரண்ட் லெக் that can be withdrawn inside the toes. ஓகேங்களா, அதாவது என்னென்னா அதோட கால் பாதம் இருக்குல்ல, அந்த டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கிளாவ்ஸ் நெகங்கள் இருக்குது தெரியுமா, அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், உள்ளே பதிஞ்ச மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தேவைன்னும் போது என்ன பண்ணுது, ஷார்ப்பாக வந்து செட் ஆகிடுது. ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. Do the features of a lion help it in any way to survive. எந்த இடத்துல வேணாலும் அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுது, அந்த நெகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் லைட் ப்ரௌன் கலர் helps it to hide in dry grassland when it hunt for prey அப்படின்றது என்னென்னா இறை, அந்த அனிமலோட இறை. ஓகேங்களா, அனிமல்ஸ் டு ஈட். இது வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால இது எங்கே பண்ணுது, போயிட்டு அந்த இடத்துல மறைஞ்சிக்குது. கிராஸ்லேண்ட்லாம் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து மறைஞ்சிக்குது. ஸோ அந்த மாதிரி மறைஞ்சிக்கும் போது ஹண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற அனிமல் வந்து இங்கே வந்து லைன் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியறதில்ல.
The eyes of front of the face allow it to have a correct idea about the location of its prey. இப்போ இந்த லயனுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா, ரெண்டு ஐஸுமே ஃப்ரண்ட் ஹெட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஓகேங்களா, ஃப்ரண்ட் சைடில் ஐஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அனிமல் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் அந்த இடத்த போயிட்டு அடைய முடியும், அந்த இடத்த நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்றத அதை கண்ணால் பார்த்து ஈஸியாக வந்து கணிக்குது ஓகேங்களா. எ டீர் இஸ் அனதர் அனிமல் தட் லிவ்ஸ் இன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். டீர் வந்து இந்த லயனோட ஹண்டிங், அதாவது லயன் வந்து ப்ரெடேட்டர், இது வந்து என்ன ஹண்டிங் அனிமல் ஓகேங்களா, அதாவது இதை வந்து ப்ரேவாக இருக்கிற அனிமல். டீர் வந்து இந்த மான் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும், கிராஸ்லேண்ட்லேயும் இருக்கும் ஓகேங்களா, அதாவது புல்வெளிகள்லேயும் இருக்கும். இட் ஹேஸ் ஸ்ட்ராங் டீத் ஃபார் சீவிங் ஹார்ட் பிளான்ட்ஸ் ஸ்டெம்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். இதுக்கு வந்து டீத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, எவ்வளோ ரொம்ப ரஃப்பான ஸ்டெம்மை கூட கடித்து மென்று சாப்பிட்றதுக்கு, சீவ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த டீத் ஓகேங்களா. எ டீர் நீட்ஸ் டு நோ அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேட்டையாடுற விலங்கினங்கள் ஓகேங்களா, அதாவது வேட்டையாடுற விலங்கினம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் லைக் லயன் தட் மேக் இட்ஸ் தேர் ப்ரே ஓகேங்களா, லயன் ஓகேங்களா, லயன். நெக்ஸ்ட் வந்து இந்த சிறுத்தை புலி, டைகர், லியோபேட், ஓநாய், இந்த மாதிரி, அதாவது ஃபாக்ஸு, ஸோ இந்த மாதிரி உல்ஃப், இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு லயன் டீருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. இன் ஆர்டர் டு ரன் அவே ஃப்ரம் தெம் அண்ட் நாட் பிகேம் தியர் ப்ரே. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான ரீசன் என்னென்னா, அதோட அனிமல்கிட்டலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஓகேங்களா, அதோட ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதோட லெக்கும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா, அதோட கால்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, இட் ஹேஸ் லாங் இயர் டு ஹியர் மூமெண்ட் ஆஃப் ப்ரெடேட்டர். இது காது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, ப்ரெடேட்டர் வந்து நகரும்போது ஒரு சில சவுண்டு கேட்கும் தெரியுமா, அந்த சத்தலை புல்வெளியில் நடக்கும்போது இந்த புல் மேலே படும்போது பாதம் படும்போது ஒரு சில சவுண்ட் கேட்கும், ஓராயிரம் சவுண்டுலாம். அந்த சவுண்ட்ஸ் மூலயமாவே என்ன பண்ணுது, அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணியே இந்த டீர் பார்த்திங்கன்னா தப்பிச்சிருது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, the eyes on the sides of its head allow it to look in all directions for danger. ஸோ இதோட கண்ணு பார்த்திங்கன்னா ஹெட்டோட ரெண்டு சைட்லேயும் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, எந்த சைட்லேருந்து அனிமல் அட்டாக் பண்ண வந்தாலும் அதுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், அதால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதால் ஃப்ரண்ட்லேயும் பார்க்க முடியும், பேக்லேயும் பார்க்க முடியும், அடுத்தது அதோட ரெண்டு சைட் வைஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்த்து எங்கே அனிமல் இருக்குது அப்படின்றது ஈஸியாக என்ன பண்ண முடியும், அதால் கண்டுபிடிச்சி ஈஸியாக தப்பிச்சிடும் ஓகேங்களா. த ஸ்பீட் ஆஃப் த டீர் ஹெல்ப் தெம் டு ரன் அவே ஃப்ரம் த ப்ரெடேட்டர். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய அனிமல் பார்த்திங்கன்னா டீர் ஓகேங்களா. தேர் ஆர் மெனி அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ லயன், எ டீர் ஆர் அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தட் ஹெல்ப் தெம் டு சர்வைவ் இன் தியர் ஹேபிடேட் ஓகேங்களா. இன்னும் இதை மாதிரி ஒரு சில அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் இது எல்லாமே இந்த கிராஸ் லேண்டில் சர்வே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ கிராஸ் லேண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸு பிளான்ட்ஸ் தான் வந்து அங்கே க்ரோ அப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளீபேன், பஃபலோ கிராஸ், இது செகண்ட் ஒன் பஃபலோ கிராஸ். அடுத்தது மில்க் வீட், ஸ்டிங்கிங் நீடில், ஸோ அந்த மேலெலாம் ஒட்டிட்டு போகும் தெரியுமா முள், அந்த மாதிரி. அடுத்தது ஜூன் கிராஸ், ப்ளூ கிராமா கிராஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து புல்வெளியில் உங்களுக்கு என்ன பண்ணுது, கிராஸ் லேண்ட் பிளேசஸில் வளர்கிற பிளான்ட்ஸு இதுதான் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம் அக்வாட்டிக் ஹேபிடேட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் 3 பார்த்தோம். என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு மவுண்டைன் ரீஜன் பார்த்தோம், கிராஸ் லேண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு another one is இன்னொன்று என்ன பார்த்தோம், டெசர்ட் ஓகேங்களா, டெசர்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மவுண்டைன் ரீஜன், another one is கிராஸ்லேண்ட். இந்த த்ரீ பார்த்தோம் ஓகேங்களா. இது வந்து இதில் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். டெரஸ்ட்ரியல்னால்
நிலப்பகுதி ஓகேங்களா. இப்போ நீர் பகுதி பார்க்க போகிறோம். அதாவது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் நீர்ப்பகுதி வாழ்விடங்களில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓஷன் ஓகேங்களா. ஓஷன்ன்றது உங்களுக்கே தெரியும், பெருங்கடல்கள், கடற்கடல் ஓகேங்களா. we already discussed how fish are adapted to live in the sea. ஸோ நம்ம இந்த கேமல் பார்க்கும்போதே கேமலுக்கும் ஃபிஷ்ஷுக்கான டிஃப்ரென்சியேஷன் பார்க்கும்போது அந்த அடாப்டேஷன் பார்க்கும்போதே நம்ம ஃபிஷ்ஷை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதாவது ஃபிஷ்ஷு வந்து எப்படி வந்து அதில் லிவ் பண்ணுது அப்படின்றத ஒரு சில இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். many other sea animals have streamlined bodies to help them move easily in water. ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் இன்னும் நிறையா ஒரு சில அனிமல்ஸ் எல்லாமே அதே ஷேப்பில் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த ஸ்ட்ரீம்லைட் பாடி மூலயமா அது என்ன பண்ணுது, ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணி இருக்குது தெரியுமா, தண்ணின்றது ஒரு ஃப்ளூயிட் ஓகேங்களா. அந்த ஃப்ளூயிடை கிழிச்சிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. அந்த பரப்பு ரொம்ப பறந்துருக்கும்போது அதை ஃபாஸ்ட்டாக அந்த பிளேஸில் மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் நார்மல் பிளேஸில் ஓடுறதுக்கும் தண்ணியில் ஓடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் வந்து ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். அதுக்கான ரீசன் என்னென்னா அது ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் ஓகேங்களா. போட்டும் உங்களுக்கு அந்த ஷேப்பில் தானே உங்களுக்கு வடிவமைச்சிருப்பாங்க, இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தானே உங்களுக்கு ஃபிஷ் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷு வந்து ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இங்கே வந்து ஐஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் லைனில் தான் போட்டும் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு போட்டும் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க ஓகே. ஸோ இப்படி தான் உங்களுக்கு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒன்றா வருது இல்லை. ஸோ இங்கே வந்து ஷார்ப்னஸ் இருக்கணும், ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைடு வந்து மூவ் பண்ணுதோ அந்த சைடு ஷார்ப்னஸ் இருக்கணும். ஸோ இப்படி ஷார்ப்பாக வர்றதுனால தான் என்ன பண்ணுது, போட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியுது. There are some sea animals like squid and octopus ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் என்னென்ன, there are some sea animals like squids and octopus. ஸோ இந்த சிப்பிகள்லாம் இருக்க தெரியுமா, அந்த மாதிரி மீன். அடுத்தது வந்து ஆக்டோபஸ். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது, இன்னும் ஒரு சில அனிமல்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில அனிமல்ஸ்லாம் வந்து சீல லிவ் பண்ணிகிட்ருக்கு, which do not have this streamline shape. இப்போ இந்த ஆக்டோபஸ், ஸ்குவாட்ஸு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லைட் அப்படின்ற ஷேப் வந்து இல்லை. தே ஸ்டே டீப்பர் இன் த ஓஷன். அது ஓஷனோட டீப் சைடில் ஓகேங்களா, ரொம்ப ஆழத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கு, வாழ்ந்துட்டுருக்கு. நியர் த சீபெட் அண்ட் கேட்ச் அண்ட் எனி ப்ரே தட் மூவ் டுவர்ட்ஸ் தெம். இது பக்கமாக வர்ற எந்த ஒரு ஃபிஷ்ஷஸோ இல்லை சின்ன சின்ன இன்செக்ட், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எது இருந்தாலும் சரி, இது வந்து என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற ஒரு அனிமலை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டுக்குது ஓகேங்களா. இது ரொம்ப ஆழத்தில் இருக்கிறதுனால இது வந்து நீந்தி போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அங்கே பக்கத்தில் வர்றதை அது யூஸ் பண்ணிக்குது ஓகேங்களா. அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஓகே. However, when they moved in water, they make their body shape streamline. ஸோ அதை மூவ் பண்ணும்போது அந்த ஷேப்பை வந்து எப்படி கொண்டு வருதுன்னா ஸ்ட்ரீம்லைன் ஷேப்பில் கொண்டு வருது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேப் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெல்லி ஃபிஷ், ஆக்டோபஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகும்போது உங்களுக்கு எப்படி போகும்னா இந்த ஸ்ட்ரீம் லைன் ஷேப்பில் தான் போகும். அதாவது ரொம்ப ஃப்ரண்ட் சைடு வந்து ஷார்ப்பாக ஆக்கிக்கிட்டு ஓகேங்களா. ரெண்டு சைடுமே போத் ஆஃப் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். சென்டரில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப் தான் ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. தீஸ் அனிமல்ஸ் ஹாவ் gills to help them use oxygen dissolved in water. There are some sea animals like dolphin and whales that do not have gills like a fish okay. ஸோ இந்த கில்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த அனிமல்ஸோட ஓகேங்களா, ஃபிஷ்ஷோட சைட் வைஸ் பார்த்திங்கன்னா செதில்கள் இருக்கும் ஓகேங்களா, ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த செதில்கள் தான் வந்து இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபிஷ்ஷோட செதில்கள் இருக்குது தெரியுமா, அந்த பிக்சர் ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே போகுது, வாட்டர் வந்து வெளியே போகுது ஓகேங்களா. இது பேர் தான் வந்து செதில்கள் ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு என்னென்னா கில் ஓகேங்களா. இந்த கில் மூலயமா தான் என்ன பண்ணுது, உள்ள இன்னர் பார்ட்டுக்கு போகிற வாட்டர் வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் இருக்கிற ஆக்சிஜன் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுது, இந்த கில் வந்து ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே அனுப்பிக்குது ஓகேங்களா. அந்த சுவாசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வெளியே எக்ஸஸாக இருக்க அந்த தேவையில்லாத வாட்டரை வந்து வெளியே அனுப்பி விடுது. ஸோ இதுதான் வந்து
கில்லோட பிக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த டால்ஃபின், வேல் இந்த மாதிரி, அதாவது திமிங்கலம்லாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி அனிமல், இந்த மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ப்ரீத் பண்ணுறதுக்கு வேறு ஒரு நாஸ்ட்ரில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ப்ரீத் இன் ஏர் த்ரூ நாஸ்ட்ரில் ஆர் ப்ளோ ஹோல்ஸ். ப்ளோ ஹோல் அப்படின்றது ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓட்டையாக இருக்கும். ஸோ அந்த ஓட்டை மூலயமா தான் அது என்ன பண்ணுது, சுவாசிச்சுக்குது. ஓகேங்களா? ப்ரீத்திங் பண்ணிக்குது. தட் ஆர் லொக்கேட்டட் ஆன் த அப்பர் பார்ட் ஆஃப் தியர் ஹெட். அதோட ஹெட்டோட அப்பர் பார்ட்டில் தான் அது வந்து இங்கே என்ன பண்ணுதுன்னா லொக்கேட் ஆகிருக்கு. This allows them to breathe in air when they swim near the surface of a water. இங்கே மேலே, அதாவது மேல் பகுதியில் வந்து நீந்தும் போது அந்த ஹோல் வழியாக என்ன பண்ணிக்குதுன்னா மேலே இருக்க காற்றை வந்து அது இன்ஹேல் பண்ணிக்குது. ஓகேங்களா? தே கேன் ஸ்டே இன்சைட் த வாட்டர் ஃபார் எ லாங் டைம் வித்தவுட் ப்ரீத்திங். இதால் என்ன பண்ண முடியும், வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜனை வந்து அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக மேலே வந்து மட்டும்தான் இது என்ன பண்ணுது, ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, இன்ஹேல் பண்ணிக்குது. ஏரில் இருக்க ஆக்சிஜனை மட்டும் தான் இது இன்ஹேல் பண்ணுது. ஸோ இது வந்து ப்ரீத் பண்ணாமலே ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ண முடியும்னா கீழே அடிமட்டத்திலே அதால் வாழ முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்பரில் ஸ்விம் பண்ணுற அனிமல்ஸ் இது எல்லாமே, இந்த ஃபிஷ் அக்வாட்டிக் அனிமல்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா? வேலோ இல்லை நெக்ஸ்ட் வந்து டால்ஃபின், இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே, அதாவது டீப்பரில் ஸ்விம் பண்ணுறது. ஸோ இது வந்து டீப்பரில் இருக்கும்போது அடிக்கடி வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு மேலே வராது, லாங் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் ப்ரீத் பண்ணாமலே மூச்சு பிடிச்சிட்டு அதால் இருக்க முடியும். தே கம் அவுட் டு த சர்ஃபேஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ அதுக்கு எப்போ வந்து ஏர் தேவைப்படுதோ அப்போ வந்து அது என்ன பண்ணுன்னா மேலே வரும். மேலே வந்து ப்ரீத் இன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ப்ரீத் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே என்ட்ரு ஆகிடும். டு ப்ரீத் இன் ஏர். Did you ever see this interesting activity of dolphin in television's program or film and ocean's life? ஸோ அந்த டால்ஃபின் அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அது ஈஸியாக என்ன பண்ணுதுன்னா அந்த ஹோல் மூலயமா வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றை வந்து இழுத்து விடும்போது அந்த தண்ணியில் இருக்க வாட்டர் எல்லாமே மேலே வந்து எல்லார் மேலேயும் தெளிக்கிற மாதிரி அந்த ப்ளோ மாதிரி பண்ணுது. ஓகேங்களா? வாயால் துப்புவும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி அதை அந்த ஹோல் வழியாக வெளியே அனுப்புது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறதுல இதுதான் வந்து ப்ளோ ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஹோல் வழியாக தான் டால்ஃபினோ இல்லை வேலோ எந்த இந்த மாதிரி அனிமல்ஸ் மட்டும், இந்த மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ் மேலே வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான ஏரை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் மற்ற ஏரெல்லாம் வந்து இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணுறது ரெண்டுத்தையுமே மேலே வந்து தான் பண்ணுது. ஸோ இதில் எவ்வளோ வந்து அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே போயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் தான் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஷேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப் தான் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay students, that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.